இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி சிக்கன் பிரியாணி செய்யறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸியான முறை தான் பாருங்க. பட்டை கிராம்பு 1.5 கிலோவுக்கு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு 150 கிராம் 150 எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4 போட்டு அது பொரிஞ்சதும் நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் எப்போவுமே கட் பண்ணுங்க. வெங்காயத்தை 1/2 கிலோ 3/4 கிலோ வரைக்கும் போடணும். 1.5 கிலோவுக்கு பாருங்க. இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் அது பொரிஞ்சதும் இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, ஒரு நீல வாக்கில் போடுங்க. பிரியாணிக்கு மட்டும் இப்படி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மெலிசாக நீல வாக்கில் போட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா இப்படி வெந்துடணும். வெங்காயமே இதாக இருக்கக்கூடாது. நல்லா கொழ நல்லா வெந்திருக்கும். சாஃப்டாக வெந்திருக்கும். ஒன்றரை கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயத்துலேருந்து 3/4 கிலோ வெங்காயம் வரலும் போடலாம். நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஒரு 600 வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது பச்சை வாசம் போகிற வரலும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இது கூடயே ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ண வேண்டாம். அப்படியே காம்பை கிள்ளி அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. கட் பண்ணிட வேண்டாம். காம்பை கிள்ளிட்டு முழுசாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போகட்டும். நான் பாருங்கள், ஒரு 600 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். தக்காளி அப்படியே போட்டால் அந்த தோல்லாம் வந்துடுது பிரியாணியில். அதை பிள்ளைங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. இப்படி போட்டிங்கன்னா அந்த இதே இருக்காது, குப்பைங்களே இருக்காது பிரியாணியில். நான் அப்படி சும்மா ஒரு 2 சுற்று, ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 சுற்று விட்டு அரைச்சிடலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்படி வதங்கிறதும் ஈஸியாக வதங்கிடும் இப்படி அரைச்சி போட்டிங்கன்னா. இப்படி போட்டு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில் நல்லா போட்டு வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் 2 தரம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதோடைய தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியோட இந்த புதினா இலையை கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. இந்த தக்காளி போட்டதுமே நீங்கள் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அந்த அளவு போட்டிங்கனாவே போதும். மஞ்சத்தூள் சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள், நிறைய போட வேணாம், கொஞ்சமாக. ஒன்றரை கிலோ கறி 1/2 கிலோ அரிசி போடுறதுக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த காரம் மட்டும் அவங்கவுங்க விருப்பம். காரம் உங்களுக்கு கூட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா 1 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. காரம் மட்டும் அவங்கவுங்க குழந்தைங்களாம் இருந்தால் பார்த்து போட்டு சாப்பிடுவாங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கரெக்டான காரமாக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்க, மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்படி நல்லா வதங்கினதும் நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
1.5 கிலோ சிக்கன். தண்ணி இல்லாத போட்டுக்கோங்க. மசாலா நல்லா எவ்வளோ வதங்குதோ அந்த வெங்காயம் மசாலா வதங்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை போட்டதும் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து அவங்கவுங்க தேவை தான், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து தயிர் நேற்று உர ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தயிர் நேற்று காலையிலே உர ஊற்றி வச்சுட்டேன். லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் போட்டோம்னா பிரியாணி கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும், ரைஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தயிர் போடுறது. பாருங்கள், இனிமேட்டுக்கு சிக்கன் நல்லா வேகட்டும். சாதம் அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசியை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் தயிர் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு சும்மா 1 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்கு 1 டம்ளர் தண்ணியை விட்டு மூடி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், ஒலை கொதித்ததும் அப்போ அரிசி போட்டிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சேன். ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கொதி வந்த பிறகு போடுங்க. அரிசி போட்டதும் 2 பிரிஞ்சி இலை அந்த தண்ணியிலே போட்டுருங்க. ஒலை தண்ணியிலேயே ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அவ்வளோதான். இது போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சாதம் வந்து ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் 3/4 வேக்காடு இருக்கும்போது வடிச்சிடலாம். பாருங்க, வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் சாதத்தை வடிச்சிடலாம். வடிக்கிற அந்த கஞ்சியை எடுத்து வைங்க. பாருங்க, பிரியாணி நம்ம கறியெல்லாம் வதக்கி விட்டோம் இல்லையா, நல்ல கறியெல்லாம் வெந்துருச்சு. இந்த வெந்த பிறகு இப்போ வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். சாதத்தை கொட்டி கிண்டுறதுக்கு கீழே வச்சுக்கிங்க வாட்டமாக. பாருங்க, இப்படி சாதம் வந்து நம்ம மசாலாவோட கலந்துக்கலாம். இப்படி நல்ல தோசை கரண்டி எடுத்துக்குங்க. இது மாதிரி சப்பையாக இருக்கிற கரண்டி உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் எடுத்துக்குங்க. அப்போ தான் சாதம் உடையாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க. சாதம் உடையக்கூடாது பிரியாணியில். பாருங்க, இப்படி கிண்டுங்க. கிண்டுறதுல இருக்கு, சாதம் வடிக்கிறதுல இருக்கு. சாதம் கொஞ்சம் குழஞ்சிருச்சுன்னா கூட உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்காது. நீங்கள் குக்கரில் செய்கிறதோட இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த ஹோட்டலில் வாங்குற மாதிரி கலர் வேணும்னா கேசரி பவுடர், ஃபுட் கலர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாதத்தோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சி போட்டுக்குங்க. நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, சாப்பிடுவாங்க. அதோட நான் கலர் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும், ஹோட்டலில் இருக்கிற மாதிரி வேணும்னா மட்டும் கலர் பொடி போட்டுக்கோங்க. பாருங்க, பொறுமையாக கிண்டுங்க, அவசரமே படாதீங்க, பொறுமையாக கிண்டுங்க. பாருங்க, நல்லா கிண்டிட்டோம். மசாலா பாருங்கள், ஒன்று கூட மசாலா தெரியாது. தக்காளி புதினா அதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து நெய் விட்டுக்குங்க. நல்ல நெய் ஒரு, நான் சின்ன டீஸ்பூனில் ஊற்றுறேன். பெரிய டீஸ்பூன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுக்குங்க. இந்த டைமில் விட்டுட்டு ஒரு அரை லெமன்,
அரை லெமன் இதை வந்து இப்போ இது மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க அப்படி நல்லா இப்படி சுற்றி புழிஞ்சு விட்டுட்டு இப்போ தம் போட்டுருவோம். இப்போ நம்ம தம் போடணும். அரிசி போட்ட பிறகு நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் இல்லையா, அது இதோட போட்ட பிறகு மசாலாவோட கிண்டிட்டு இப்போ நம்ம தம் போடணும். இது மாதிரி தோசைக்கல் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிங்க. சூடு ஏறிக்கிட்டு இருக்கோம், நம்ம சாதத்தை கிளறிட்டு வந்துடலாம். நல்லா தோசைக்கல் வந்து பாருங்க புகை வர அளவு சூடாகிருக்குது. இப்போ அது மேலே நம்ம பிரியாணி சட்டியை வச்சுருவோம். பிரியாணி சட்டியை வச்சுட்டு நல்லா அதுக்கு தகுந்த மூடி நல்லா மூடியை போட்டுருங்க. நம்ம வடித்தோம் இல்லையா, அந்த கஞ்சை தூக்கி மேலே வச்சுருங்க. அது மேலே வச்சு கஞ்சியை நல்லா மூடி போட்டு அப்படி நல்லா மூடிடுங்க. இப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும். பிரியாணி நல்லா நம்ம ஹோட்டல் பிரியாணி மாதிரி ரெடி ஆயிரும்.